ஹலோ! வெல்கம் டு மை சேனல். ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, அசார்ட்டட் ப்ரௌனீஸ்ங்க. ஸோ, நெறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க. அதோட இன்கிரீடியன்ட்ஸ் இங்க குடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பவுல் எடுத்து, அந்த பவுல்ல ப்ரவுன் சுகர் அண்ட் சுகர் ஆட் பண்ணி 2த்தையும் பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணி 2 அந்த சுகர் அண்ட் ப்ரவுன் சுகர ஒரு ஓரமா வச்சுடுங்க. அண்ட் இன்னொரு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல் டபுள் பாயில் பண்ற மாரி ஒரு பவுலா இருக்கணும். இப்போ பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட் 2த்தையும் எடுத்து அந்த டபுள் பாயில் பண்ணுற பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வச்சதை டபுள் பாயில் பண்ணிவிட்டு இதோ எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் டபுள் பாயில் பண்ணி வரணும், மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் அதை வச்சுக்கோங்க. இன்னொரு பெரிய பவுலில் எக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு இந்த ப்ரௌனிஸ்க்கு ஓல் எக்ஸ் தான் ஆட் பண்ணணும். ஸோ நான் 4 எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸில் அந்த ப்ரௌன் சுகரையும் பவுடர் சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த பேட்டர் வந்துடணும். இந்த பேட்டரில் நம்ம டபுள் பாயில் பண்ண டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் ஆட் பண்ணி நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நார்மல் இப்போ நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்ச மைதா அண்ட் கொக்கோ பவுடர் 2த்தையும் நல்லா ஸ்விஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மைதா சீக்கிரமாக ஸ்விஃப்ட் ஆகிடும், பட் கொக்கோ பவுடர் கொஞ்சம் அந்த ஃபில்டர்லேயே நிற்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா கொக்கோ பவுடரும் கீழே வந்துடும். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகிட்ட பிறகு அந்த மைதா மாவையும் கொக்கோ பவுடரையும் அந்த பேட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, பட் ஓவர் மிக்ஸ் கூடாது, கொஞ்சம் ஸ்லோவாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அட் லாஸ்ட் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இந்த இதில் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணலை, ஐம் சாரி ஃபார் தட். நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாக்கோ சிப்ஸ் அண்ட் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்கொயர் டின் நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஸ்கொயர் டின்னில் பேக்கிங் ஷீட் நல்லா கோட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரௌனி பேட்டரை நல்லா ஈவனாக வர அளவுக்கு ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த பேட்டரில் உங்களுக்கு பிடிச்ச எந்த சாக்கோ சிப்ஸ் அண்ட் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக் ஒரு கேக் டெஸ்டர்னு ஒன்று விற்கும். அதை எடுத்து நல்லா ஈவனாக அந்த ஸ்கொயர் டின்னில் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கெலாம் முன்னாடி உங்கள் ஓடிஜியை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ஓடிஜியில் வச்சு எடுத்திருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் நல்லா பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிரிங்கிள் டாப் ப்ரௌனியாக வந்திருக்கா. ஸோ த ப்ரௌனி இஸ் ரெடி. இப்போ நான் என்னோட கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அசார்ட்டட் ப்ரௌனி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ப்ரௌனிஸில் நியூட்ரலா ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் 2 ப்ரௌனிஸில் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் 4 ப்ரௌனிஸில் மில்க் சாக்லேட் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு அதில் 2 ப்ரௌனிஸில் வால்நட்ஸ் அண்ட் இன்னொரு 2 ப்ரௌனிஸில் ஆல்மண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கஸ்டமர் கேட்டபடி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல்ங்க. எனக்கு தெரிஞ்ச ப்ரௌனிஸ் இது தான். இது வரைக்கும் எனக்கு நல்ல ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு இந்த என்னோட கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து. அண்ட் நிறைய பேர் இந்த ப்ரௌனிஸ் ரெசிபீஸ் கேட்டிருந்ததால் அண்ட் இதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அண்ட் இன்னும் உங்களுக்கு ரெசிபீஸ் வேணும், நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் கொடுத்துடுங்க. அண்ட் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல்.